வீரத்தையும் தமிழரையும் வேறுபடுத்த முடியாது என்பதற்கு வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்த்து வென்ற வீரமங்கை வேலுநாச்சியாரின் ஆளுமையே சாட்சி. இந்தியாவின் முதல் சுதந்திர போர் தொடங்குவதற்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே 1780ஆம் ஆண்டு வெள்ளையர்களின் ஆதிக்க படையெடுப்பை எதிர்த்து போரில் வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். பெண் என்றால் வீட்டிலிரு என்று சொல்வதற்கு என் அரசாட்சியில் எங்கும் இடமில்லை என்று நிரூபித்த ராணியை கொள்கை தலைவராக கொண்டதில் பெருமை கொள்கிறது தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். சிவகங்கை சீமையில் மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து ராணியானார். ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து தாக்கிய காளையார் கோயில் போரில் கணவனை இழந்தார். காடு, மலை, கிராமம் என தன் மக்களுடன் தலைமறைவாக இருந்த போதும் இழந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற வீர வேட்கை அவரை வாழ வைத்தது. மானத்தமிழ் ராணிக்கு மருது சகோதரர்கள் உதவ ஆங்கிலேயரை வீழ்த்தும் போருக்கு மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து உதவி பெற்று வீர தளபதி குயிலி உதவியுடன் வெற்றி கோட்டையை கைப்பற்றினார் வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை வீழ்த்த ஹைதர் அலி தன் படைகளை ராணி வேலுநாச்சியாருக்கு தந்தார். ராணி வேலுநாச்சியாரோ நட்பின் அடையாளமாய் ஹைதர் அலிக்காக ஒரு மசூதியை கட்டினார். இப்போதே ஜாதியை வைத்து மக்களை பிரித்து பிளவுவாத அரசியல் நடத்தும் போது ராணி வேலுநாச்சியாரோ ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து வீரத்தாய் குயிலியை தளபதியாக்கினார். சாதியற்ற சமூக நல்லிணக்கத்தை தன் அரசாட்சியில் நிறுவினார். சாதி மதங்களை வைத்து அரசியல் செய்யும் கபட நாடக சக்திகளுக்கு எதிராக பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று சமத்துவ பாதையில் மாற்றம் நோக்கி அரசியலை நகர்த்தும் தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வீரமங்கை வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ளது. ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த நாளான இன்று அவரது ஆதிக்கத்தை எதிர்க்கும் வீரமும் நல்லதொரு நேர்மையான ஆட்சி நிர்வாகமும் தமிழ் மண்ணில் மீண்டும் திரும்ப தலைவர் விஜயின் தலைமை ஏற்போம், வென்று காட்டுவோம்.